யாருக்குன்னா தனுஷ் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு. எதுக்குன்னா கேப்டன் மில்லருக்கும் ராயனுக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவர் கொடுக்கணும்? கண்டிப்பாக வந்து ராயன் படம் தகுதியான படம் கிடையாது. தனுஷ் வந்து ஒரு பிறவி கலைஞர். அவருடைய ஆக்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டரில் முழுசாக இன்வால்வ் ஆகி நடிப்பார். சமீபத்தில் காலமானாங்க இல்லையா பாடகி ஜானி அம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு, இது நேஷனல் அவார்டு சொல்கிறேன், இதுவும் மத்திய அரசு கொடுக்குற ஒரு உயர் அவார்டு. அது வந்து கொடுக்குறாங்க ஜானகி அம்மாவுக்கு. 2013 வந்து கொடுத்து ஹானர் பண்ணுறாங்க. அதை வாங்க மறுத்துட்டாங்க, வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த அவார்டை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சதுனால, முதலமைச்சர் ஆயிட்டதுனால எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை வந்துருச்சு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கா மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி சார் கூட இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா சார், நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்களே வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு. ஓகே சார், அதாவது கடந்த ஒரு 3 நாளாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து அதிகமாக விமர்சிக்கிறத வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரெகுலராக பார்க்குறேன். இந்த 72வது நேஷனல் அவார்டு யாருக்குன்னா தனுஷ் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு. எதுக்குன்னா கேப்டன் மில்லருக்கும் ராயனுக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 படத்துக்கும் அவார்டு கொடுத்தாங்க? தனுஷ் வந்து நல்ல நடிகர், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. யாராலையும் அது மாட்டு கருத்தும் சொல்ல முடியாது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு பிறவி கலைஞர். அவருடைய ஆக்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டரில் முழுசாக இன்வால்வ் ஆகி நடிப்பார். இப்போ நீங்கள் வந்து அசுரன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 54-55 வயசு ஒரு முதியவர், அவருடைய 2 பசங்க வேறு இருக்காங்க, அதில் ஒரு சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ஷோல்டர் பண்ணியிருப்பார். மேக்கப்லாம் என்ன போட்டாலும் நடிப்புங்கிறது தெரியாத அளவுக்கு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 54-55 வயசு ஆள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்து தனுஷ் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தார். எங்கேயுமே எந்த விமர்சனமே வரல, பாராட்டு கிடைச்சது அந்த படத்துக்கு. ஸோ இப்படி அந்த படத்துக்கு கூட நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு அவருக்கு ஆக்டிங்க்கு. ஸோ தனுஷ் ஒரு நடிகரா அப்படின்னா தனுஷ் வந்து நல்ல நடிகர், அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழில் வந்து சிறந்த படம் ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நமக்கு விமர்சனமே. ராயன் படத்துக்கு எப்படி சிறந்த படம் கொடுக்குறது? ராயன் படத்தினுடைய மாரல் கருத்து, அது என்ன சொல்ல வராங்க, அது ஏன் அந்த படத்துக்கு சிறந்த படம்னு கொடுத்தாங்க எதுவுமே. அதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துகிறாரு, அது பார்த்தீங்கன்னா எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் இந்த எப்படி சொல்கிறது முட்டை பரோட்டா அதெல்லாம் போடுற ஒருத்தர், அது 2 தம்பிங்க, அப்புறம் ஒரு தங்கச்சி, ஒரு மாதிரியா அடிதடி வயலண்ட்டாக வெட்டு குத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக பாட்டுக்கிட்டுன்னு போகிற ஒரு கமர்ஷியல் படம். அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம்னு வேணால் நம்ம சொல்லலாம், ராயனத்தை சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்குகிற தகுதி உள்ள படமா அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக வந்து ராயன் படம் தகுதியான படம் கிடையாது. ஆனால் ராயன் படத்துக்கு வந்து சிறந்த படம்னு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் இதே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்துச்சு. அமரன் படத்தை சிறந்த இயக்குனர்னு ராஜ்குமார் பெரியசாமி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமரன் படத்தில் பின்னணி இசைக்கு வந்து ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சரிதான், அதில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அது உண்மையாலுமே பற்றி பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமிக்கு அந்த அவார்டை கொடுக்கணும். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ நேர்த்தியாக சொல்லியிருந்தார். ஒரு முகுந்த் வரதராஜன், அவர் ஒரு இராணுவ வீரர், அவருடைய உண்மை கதையை சொல்லும்போது அது அங்கேயே பார்டர்லேயே போய் ரிசர்ச் பண்ணி எப்படி இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, அவங்க உடை எப்படி இருக்கும், அவங்க நடை எப்படி இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த எப்படி வார் நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாமே தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக தெரிஞ்சு படம் எடுத்திருந்தார். அது நேர்த்தியாக கதை சொல்லியிருந்தார். அதுக்கு அவருக்கு அவார்டு கொடுத்தது சரி. அப்போ நல்ல படம் அப்படின்னு சொன்னால் அமரனுக்கே கொடுத்துருக்கலாமே. அமரன் வந்து நல்ல படம் தானே, ரொம்ப உண்மையாலுமே நல்ல படம், ரொம்ப நேர்த்தியான படம். அப்படி இருக்கும்போது சாய் பல்லவியோட கடைசியில் அந்த 20 நிமிஷம் நடிப்புலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு விருது கொடுக்கல. இன்னும் நிறைய படங்கள் வந்தது. அதுக்கு அந்த படம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படம் வந்துச்சு. கொட்டுக்காளி ஒரு நல்ல படம். கொட்டுக்காளி வந்து அது வந்து பெரிய கமர்ஷியல் வெற்றி இல்லை, ஆனாலும் ஒரு நல்ல படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழை படம் வந்துச்சு. எத்தனையோ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்குல்ல. தங்கலான் வந்துச்சு, மெய்யழகன் வந்துச்சு. மெய்யழகனுக்குலாம் என்ன குறைச்சல்? நான் என்ன கேட்குறேன், எதுக்கு ராயனை தேர்வு பண்ணி இந்த நல்ல படம்னு அவார்டு கொடுக்குறாங்கன்னே தெரியல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது நல்ல படமா அப்படின்னா கமர்ஷியல் படம். அது வந்து கமர்ஷியல் படம், கமர்ஷியல் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு தரமான படத்துக்கு தானே அவார்டு கொடுக்கணும். அவார்டுக்கு வந்து எப்படின்னா ஒரு அவார்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்த படம், அது வந்து நம்ம இந்திய அரசு அவங்களுக்கு மரியாதை பண்ணுறாங்க, அங்கீகாரம் பண்ணுறாங்க. சிறந்த கலைஞர்களுக்கு வந்து கொடுக்கறது தான் அந்த அவார்டு. அப்படின்னும் போது அதை சரியான படத்துக்கு கொடுக்கணும்ல. நீங்கள் இத்தனை படங்கள் வந்திருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, எவ்வளோ அற்புதமான படம், மனித நேயத்தை அவ்வளோ தத்ரூபமாக வந்து படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுக்காம இன்னும் நிறைய படங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு, அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்காம இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக விமர்சனம் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான்.
அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அந்த அந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுக்குறவங்களுக்கு அவங்கள தான் தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் லாபின்னா அந்த அவார்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த குழுவில் தேர்ந்தெடுக்கிற குழுவில் யாராவது வந்து இந்த யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தால், யாருக்காவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெருங்கிய நண்பருக்கு அந்த அவார்டை கொடுத்துட்றாங்க. அப்படி தான் கலா மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் 400 படம் பார்த்தோம் அப்படின்றாங்க. 400 படம் பார்த்து இப்போ ராயன் தான் உங்களுக்கு நல்ல படமா தெரிஞ்சிச்சா? நியாயமான கேள்வி தானே. 400 படத்துலேயும் ராயன் தான் நல்ல படம்னா அப்போ மற்ற படங்களையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? எதுவுமே அதான் சொல்கிறேன்ல, இந்த மத்திய அரசினுடைய விருது, மாநில அரசினுடைய விருதுகள்லாம் ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்படும் போது பலவிதமான விமர்சனங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டே நடக்குது, பட்டிமன்றமே நடக்குது. இந்த விருது இந்த படத்துக்கு கொடுத்தது சரியா அப்படின்னா அந்த மாதிரி வந்து டிபேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து ராயனுக்கு கொடுக்கப்பட்ட விருது பல நல்ல படங்கள் இல்லாமல் இல்லை, இருந்தும் பார்த்தீங்கன்னா ராயனுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது எல்லாரும் ஒரு சந்தேக பார்வை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒருவேளை அந்த ஜூரிஸ் யாராவது வந்து தனுஷ் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்து அவங்க ஒருவேளை உள்ள ஏதாவது பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணுறது வாய்ப்பு இருக்கா சார்? அதில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இந்த குழு தேர்ந்தெடுக்கிறதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்தவங்க இருக்கணும். சினிமா சார்ந்த ஒரு இயக்குனர் இருக்கணும், நல்ல இயக்குனர். நான் சும்மா காமசோம இயக்குனர்லாம் இருக்கக்கூடாது. நல்ல இயக்குனர், நல்ல கதை எழுதுறவர், நல்ல வசனம் எழுதுறவர், நல்ல திரைக்கதை அமைக்கிறவர், நல்ல எடிட்டர், நல்ல கேமராமேன், நல்ல டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஒரு படம் ஒருத்தர் வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சிறந்த நடிகர்னு எதனால் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கிறதே ஒரு நுட்பம், அந்த கலை வந்து தெரிஞ்சிருக்கணும். சினிமா உண்மையாலுமே நேசிக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சினிமா லவ்வர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த சினிமா லவ்வர்ஸ் தான் இந்த ஜூரியில் வந்து போடணும். ஆனால் இங்கே வழக்கமாக என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து யார் அந்த அரசாங்கத்துக்கு சார்பாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஜூரியில் வந்து அந்த தேர்ந்தெடுக்கிற குழுவில் வந்து இடம் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் கலா மாஸ்டரே எடுத்துக்கங்களேன், கலா மாஸ்டர் வந்து நல்ல டான்ஸ் மாஸ்டர் தான், அதுலாம் நம்ம மாட்டுக்கருத்து சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கான படங்கள் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் தான். ஆனால் கலா மாஸ்டருக்கு ஒரு சிறந்த படம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு கலா மாஸ்டரால் முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான அனுபவங்கிறது தனி. அது அந்த தொழில்நுட்ப அனுபவம் மட்டும் பத்தாது. அது வந்து பார்த்திங்கன்னா கலைநயத்தோட ஒரு படத்தை பார்க்கணும். ஒரு நடிகனை சிறந்த நடிகனாவோ, ஒரு நடிகையை சிறந்த நடிகையாவோ, இல்லை ஒரு படத்தை சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 1000 விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அந்த 1000 விஷயங்களை டீகோட் பண்ணி பார்த்து ஏன் இந்த படத்துக்கு கொடுக்கணும், ஏன் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விவாதங்கள் பண்ணி ஒரு 10 படம் டிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த 10 படத்தை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 10 படத்துக்கும் ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு டிபேட் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. ஆனால் இது எப்படின்னா யாருக்கோ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அவார்டு, நேஷ்னல் அவார்டு அது தூக்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா சார்லாம் சொல்லியிருக்காரு, தனுஷ்கெல்லாம் வந்து எப்படின்னா நேஷ்னல் அவார்டெல்லாம் வந்து அவர் என்ன வேண்டி வாங்கணுமா அப்படின்னு கேட்டுருக்காரு. உண்மைதான், அவர் நல்ல நடிகருங்கிற முறையில் 2 தடவை நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, நல்ல தயாரிப்பாளருங்கிற முறையில் 2 தடவை நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. இது 5வது நேஷ்னல் அவார்டு தனுஷ் கொடுக்குறாங்க. தனுஷ்க்கு அவார்டு கொடுக்குறத நம்ம விமர்சனமே பண்ண மாட்டோம். தனுஷ் நடிகனாக கொடுக்குற அவார்டுக்கு நம்ம என்றைக்குமே விமர்சனம் பண்ண மாட்டோம். காக்கா முட்டைக்கு ஒரு தயாரிப்பாளராக கொடுத்தாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு ஒரு தயாரிப்பாளராக கொடுத்தாங்க. சரி, அந்த 2 படமும் நல்ல படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷனும் போது அந்த அவார்டு அது சரியான அவார்டு. ஆனால் இங்கே ராயனுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்கன்னும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதில் லாபி இருக்குது. நிச்சயமாக அந்த அவார்டுகள் வந்து எப்படின்னா அந்த அவார்டுகளுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு சார். பல வருடங்களாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, பாலுமகேந்திரா சார் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு குழுவில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். அவர் எப்படின்னா ஒரு ரோஜா படம் வந்துச்சு இல்லையா, நம்ம ஏஆர் ரோமான் அதில் தான் அறிமுகமாகறாரு. அந்த படமும் இளையராஜாவோட வேறு ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த படம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு போயிருக்கு. யார் சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற போட்டியில் வந்து 2 படமும் கடைசியாக தேர்வாயிருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாலுமகேந்திரா சாரோடைய படங்கள் எல்லா படங்களையுமே கடைசி வரைக்கும் இளையராஜா சாரை பயன்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் பாலுமகேந்திரா சாரோடைய வெற்றிக்கு இளையராஜா சாரோட மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்படின்னும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜாக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும், அதாவது ஏஆர் ரோமனுக்கா இல்லை இளையராஜாக்கா, அப்படி இளையராஜாக்கு தான் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னும் போது பாலுமகேந்திரா சார் வந்து அந்த குழுவில் இருக்கார். பாலுமகேந்திரா சார் வந்து இளையராஜா சாரோட நெருங்கிய நண்பர் அப்படின்ற போது இதுதான் சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படி தெரியுமா, பாலுமகேந்திரா சார் ரொம்ப நேர்மையாக தேர்வு பண்ணார். அவர் வந்து இந்த ரோஜா படத்தோட பாடலெல்லாம் கேட்டுட்டு அவர் யார் ஏஆர் ரஹ்மானே தெரியாது, உண்மையாலுமே யார் ஏஆர் ரஹ்மானே தெரியாது. அப்போ தான் முதல் படம். இந்த பையன் யார், இவர் நல்லா பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவருடைய மியூசிக்கு அப்படின்னு சொல்லி ரோஜா படத்துக்கு கொடுத்தாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மியூசிக் கொடுத்தாங்க.
ஸோ இதுதான் சரியான தேர்வு. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நீதிபதியாக போய் உட்காருங்க, கிட்டத்தட்ட இது நீதிபதி மாதிரி தான் உட்காருங்க. அப்படின்னும் போது அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பு வெறுப்புகள், தனி விருப்பு வெறுப்புகள்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து படைப்பை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் கலையை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் படைப்பை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி படைப்பை பார்த்து அவார்டு கொடுத்தா அதெல்லாம் நடக்காது. ஆனால் இன்றைக்கி படைப்பை பார்த்து அவார்டு கொடுக்குற ஆட்களும் வந்து அந்த ஜூரியில் இல்லை. ஜூரியில் தேர்வு செய்யப்படுற ஆட்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவார்சின் பேரில் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த மத்திய அரசுக்கு வந்து அவங்க மத்திய அரசுக்கு சார்ந்து அவங்க பேசுகிறாங்களா, அவங்கள இந்த ஜூரியில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்யும்போது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த, சினிமா தொழில்நுட்பம், சினிமா அறிவு, சினிமா காதலிக்கக்கூடியவங்க அந்த ஜூரியில் இல்லைன்னும் போது உண்மையாகவே சினிமாவை நேசிக்கணும் தம்பி. இந்த மாதிரி ஒரு நேஷனல் அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு நேஷனல் அவார்டு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், லப்பர் பந்து. நம்ம பேசவே இல்லை, லப்பர் பந்து அதே வருஷத்தில் வந்த படம் தான். அது எவ்வளோ அற்புதமான படம். ஒரு ஏற்றத்தாழ்வு, ஜாதி ஏற்றத்தாழ்வுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஒரு கிராமத்தில் நடக்குது. அதுக்குள்ளே வந்து அதை தனியாக கூட சொல்லாமல் அங்கங்கே பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க டைலாக்ஸ்லாம். அதெல்லாம் கிளாப் வாங்கிச்சு தியேட்டரில். நல்ல படம், ஆகச்சிறந்த படம், நல்ல படம், தரமான படம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து கேப்டன் மில்லருக்கு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பாதுகாக்கிற ஒரு படம்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கீங்களே, அதில் என்ன இருக்குது? நான் கேட்குறேன், நீங்கள் கொடுத்த அவார்டு டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, நீங்கள் வந்து கேப்டன் மில்லர் படத்தில் வந்து தனுஷ்க்கு வந்து சிறந்த நடிகர்ன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க தமிழில். ஓகே, ரைட், ஓகே கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ அந்த அவார்டு ஒரு அவார்டு வந்து தனுஷ் கொடுத்துட்டீங்க, கேப்டன் மில்லருக்கு இன்னொரு அவார்டு வேறு கொடுத்துருக்கீங்க, அதுவும் தனுஷ் நடித்த படம். சரி, அதெல்லாம் பரவாயில்ல, தனுஷ்க்கு கொடுத்துருக்கீங்க. ஏன் ராயனுக்கு கொடுக்கணும்? ராயனுக்கு கொடுக்கறதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழரசன் பச்சைமுத்து தானே அதை டைரக்ட் பண்ணார், அந்த லப்பர் பந்து. அவருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு புதுமுக இயக்குனர், அவர் நல்ல படைப்பு கொடுத்துருக்காரு, அவரை நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா, உண்மையான கலைஞர்கள் நல்ல படைப்புக்கு தானே அவார்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? அவர் இன்னும் நல்ல படங்கள் எடுக்கணுங்கிற ஒரு உத்வேகம் அவருக்கு வரும். இன்னும் நம்ம வெற்றி அடையணும், இன்னும் நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட். நல்ல நல்ல படங்கள் கொடுத்தவங்க, நல்ல படங்கள், தங்களான்லேருந்து, வாழையிலேருந்து, லப்பர் பந்துலேருந்து, ஜமாலேருந்து, அயோத்தியிலேருந்து பாருங்கள், நான் சொல்கிற வரிசையில் கொட்டுக்காளியிலேருந்து, இதெல்லாம் நல்ல படம் கிடையாதா? அப்புறம் இதெல்லாம் மீறி ராயன் நல்ல படமா? அப்போ 400 படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 400 படத்தில் ராயன் தான் நல்ல படமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ இது ஒரு ஒரு கண் துடைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான நேர்மையான தேர்வு கிடையாது. ஓகே சார், நீங்கள் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப நாள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து 72வது நேஷனல் அவார்டு இது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய நேஷனல் அவார்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதா சார்? எப்போவுமே எனக்கு வித்தியாசம் தெரியல. எல்லா காலகட்டத்திலையும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நான் சொல்கிறேன் கேளுங்க, சில உதாரணம் சொல்கிறேன். நான் சமீபத்தில் காலமானாங்க இல்லையா பாடகி ஜானி அம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு, இது நேஷனல் அவார்டு சொல்கிறேன், இதுவும் மத்திய அரசு கொடுக்குற ஒரு உயர் அவார்டு. அது வந்து கொடுக்குறாங்க ஜானகி அம்மாவுக்கு. 2013 வந்து கொடுத்து ஹானர் பண்ணுறாங்க. அதை வாங்க மறுத்துட்டாங்க, வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த அவார்டை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? 1957 வந்து ஜானகி அம்மா பாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவோட சாதனை என்ன அப்படின்னா, இந்த 50 வருஷத்தில் 60 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் சினிமா பாடுறதை நிறுத்திட்டாங்க. இந்த 50 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒரு தனி மனுஷி 48,000 பாடல்கள் பாட முடியுமா? அதுவும் 17 மொழிகளில், எல்லா மொழிகள்லையும் பாடியிருக்காங்க. அப்படின்னா அந்த சாதனையை வந்து பண்ணாங்க அவங்க. அந்த சாதனையை பண்ண அவங்களுக்கு எப்போ அவார்டு கொடுக்குறாங்க? 2013 கொடுக்குறாங்க. ஏன் அவ்வளோ காலதாமதம்? எதுக்காண்டி அவ்வளோ காலதாமதம்? அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அதாவது என்னை விட வந்து இளையவர்கள், வயதில் இளையவர்கள், என்னை விட சாதனை கம்மியாக பண்ணவங்களுக்குலாம் அந்த பத்மபூஷன் விருது நீங்கள் எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க. அப்போ எனக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த அவார்டை கொடுக்குறீங்கன்னா அப்போ என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், ஸ்டேட் அவார்டு சம்மந்தமாக சொல்கிறேன். ஸ்டேட் அவார்ட்ஸ் அது வந்து யூஸ்வலாக ஸ்டேட் அவார்டு வரும்போது இந்த டிபேட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனை நல்ல படத்துக்கு இது கொடுத்தாங்களா அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தந்த அரசாங்கம் சார்ந்து பேசுகிறவங்களுக்கு, அந்த கட்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அவார்டும் கொடுக்கப்படுது. இப்படி எப்படி மத்திய அரசு விருதோ அதே மாதிரி மாநில அரசு விருதும் அப்படி தான் கொடுக்கப்படுது. கலைமாமணி விருது வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? சரோஜா தேவிக்கு வந்து கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. எப்போ நடிக்க வந்தாங்க? எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய சாதனைகள்லாம் வந்து பெரிய சாதனைகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்போ கலைமாமணி விருது கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்க வந்து ஆதவன் ஒரு படத்தில் நடித்தாங்க இல்லையா, அது வந்து சூர்யாவுடைய படம். அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கலைமாமணி விருதை வந்து சரோஜா தேவி அம்மையார் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அங்கே அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அந்த ஆதவன் படத்தை எடுத்தது யாரு? அந்த அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுடைய சார்பாக எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் இந்த அம்மா நடிச்சாங்கிறதுக்காண்டி அந்த அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த கலைமாமணி விருது நேர்மையாக தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டதா இல்லை சிவாரசின் பேரில் கொடுக்கப்பட்டதா?
சிவார்சின் பேரில் கொடுக்கப்பட்டது தானே. கண்டிப்பா. நேர்மையாக கொடுக்கணும்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும், இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும், 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் அரசு அறிவிக்கிற விருதுகள், மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும், அந்த விருதுகள் வந்து நேர்மையான படங்களுக்கு, தரமான படங்களுக்கு, சரியான படங்களுக்கு கொடுக்கப்படாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பூசி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அமரன் படத்தில் சிறந்த இயக்குனர்னு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி 1-2 பேர் அங்கங்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் மெய்யழகனுக்கு வந்து மெய்யழகன் எவ்வளோ சிறந்த படம், அது சவுண்ட் ட்ராக் மட்டும்தான் கொடுக்கணுமா? நான் கேட்குறேன், சவுண்ட் ட்ராக் மட்டும்தான் கொடுக்கணுமா? அதில் அந்த எவ்வளோ அருமையான உயிரோட்டமான படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளையோடிய வந்து உறவுகளை பற்றி பின்னி பேசியிருந்தாங்க அந்த படத்தில். அது வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்தப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படி இப்படின்னு விமர்சனங்கள் வந்தால் கூட, அப்படிப்பட்ட படங்கள்லாம் இன்றைக்கி தேவை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் இன்றைக்கி வேணும். மனிதாபிமானம், பாசம், நேசம், அன்பு, நட்பு எல்லாம் எங்கே இருக்குது இன்றைக்கி? எல்லாம் இல்லாத காலத்தில் அப்படி ஒரு படத்தை ஒரு இயக்குனர் துணிஞ்சு எடுக்கிறார் அப்படின்னா அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணுமா இல்லையா? அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கலாம்ல. அவர் அந்த படத்துக்கு போய் சவுண்ட் ட்ராக் நீங்க அவார்டு கொடுக்குறீங்க. நீங்க மகாராஜா படத்துல எப்படி கொடுத்துருந்தாங்க, அந்த பொண்ணு சப்போர்ட்டிங் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, சரி, நியாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு கொடுத்துருந்தாங்க அனல் அரசுக்கு, அது நியாயம். ஸோ இப்படி நியாயமான சில அவார்டுகளும் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? டாப்பஸ்ட் அவார்டு என்ன படம், என்ன அவார்டு? இந்த அவார்ட்லேயே டாப் அவார்டு என்ன அவார்டு? சிறந்த நடிகர் அவார்டு, அது யார் கொடுத்துருக்காங்க? தனுஷ் கொடுத்துருக்காங்க. சிறந்த படத்தோட அவார்டு, அது யார் கொடுத்துருக்காங்க? தனுஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், என்ன பொருள்? இது வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அவார்டு கொடுக்கப்படுதே தவிர, இது வந்து இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விமர்சனங்கள் தவிர்க்க முடியாது. ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. எனக்கு இப்போ தான் ஒரு சந்தேகம் ஒன்று வந்து அறுது. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவரோட கொடி வேறு அறிவிச்சாங்க. இப்போ அவருக்கு பிறந்தநாள் வருது, அது வந்து விழா மாதிரி நடத்தி கட்சி பேர் அறிவிக்க போகிறதா ஒரு ரூமர்னு சொல்லலாம். இப்படி வருது. இதுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா சார்? எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ எப்படின்னா, பலவிதமான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. தனுஷ் இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடி அறிவிக்கிறாரு, அது வந்து நற்பணி மன்றத்தோடைய கொடி. சுப்பிரமணிய சிவா சொல்கிறாரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைன் பண்ணப்பட்ட கொடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் 15 வருஷம் இப்படி கொடி இருக்கானே யாருக்குமே தெரியாது. அப்போ இப்போ வந்து இந்த கொடியை வந்து காரில் கட்டிட்டு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன? ஸோ தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாடு, அவரை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் தனுஷ்க்கு இருக்குது. அது வந்து தனிப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ என்னன்னா, இது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இப்படி அப்படி முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே இந்த முடிச்சுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கோ அப்படின்னு நமக்கு நினைப்பு என்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மத்திய அரசினுடைய விருது, தமிழ் ஸ்டேட்டுக்கு கொடுக்குற விருதுகள் 3 விருதுகள் தனுஷை சுற்றியே கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தேகம் வரதானே செய்யுது. அதே மாதிரி சார், ராஜ்குமார் பெரியசாமி அவர் வந்து அடுத்த படத்தோட டேரக்டர், தனுஷ் அவர்களோட அடுத்த படத்தோட டேரக்டர் வந்து ராஜ்குமார் பெரியசாமி, அவருக்கு பெஸ்ட் டேரக்டர் அவர் கொடுத்துருங்க. அது வந்து நம்ம விமர்சனமே பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம எந்த டிபேட்டுமே பண்ண முடியாது. ஏன்னா அமரன் படத்தினுடைய டேரக்டர், அமரன் படத்தை ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருந்த டேரக்டர் தான் ராஜ்குமார் பெரியசாமி. அவருக்கு கொடுத்த அவார்டு 100% கரெக்ட். ஆனால் மற்ற விஷயங்கள் தனுஷை சுற்றி 3 அவார்டுன்னும் போது, ஏன் தனுஷ்க்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம்ல? நிச்சயமாக கொடுக்கலாம். தனுஷ் நல்ல நடிகர் தான். கேப்டன் மில்லரில் தான் நல்லா நடிச்சிருந்தாருன்னா, அதை விட நல்ல படங்கள்லாம் நடிச்சிருந்தா அந்த அவார்டெலாம் அவர் கிடச்சிச்சு. அமரன் படத்தில் வந்து பிரமாதமாக நடிச்சிருந்தார் சிவகார்த்திகேயன். தங்கலான் படத்தில் வந்து 3 கெட்டப்பில் நடிச்சிருந்தார் விக்ரம். உழைப்பை போட்டிருந்தார், கொட்டி கொடுத்துருந்தார். உண்மையா இல்லையா? கொடுத்துருந்தார்ல, அப்போ அவர் கொடுத்துருக்கலாம்ல. ஸோ இப்படி யாருக்குமே கொடுக்காம ஒரு ஒருத்தரை மையப்படுத்தி 3 அவார்டு கொடுத்துருக்காங்கன்னும் போது நீங்கள் கேட்குற கேள்வி அது உண்மைதானோ அப்படின்னு சந்தேகங்கள் வருது. ஆல்ரெடி தனுஷோட அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா சாரே வந்து பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க இந்த 28ஆம் தேதி ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு பெருசாக ஸ்டேஜ் போட்டு பண்ணுறான்னு சொல்கிறாங்க. உண்மையா சார்? அது இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போல்லாம் என்னென்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சதுனால, முதலமைச்சர் ஆகிட்டதுனால எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை வந்துருச்சு. வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தனுஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடிகர் தான், நல்ல மனிதர் தான், நிறைய உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த ஆசைங்கிறது, அரசியல் ஆசைங்கிறது எல்லா நடிகர்களுக்கும் வந்துருச்சு. சினிமா நடிகர் எல்லாருக்குமே அரசியல் ஆசை வந்துருச்சு. அந்த வரிசையில் தனுஷ்க்கும் அரசியல் ஆசை வந்துருச்சுன்னு சமீபத்தில் பார்த்திங்கன்னா
பரவலாக பேசப்படுது, வலைதளங்கள்லேருந்து எல்லா பக்கமும் பரவலாக பேசப்படுது. 28ஆம் தேதி பிறந்த நாள் வருது. பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தா என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு பல விஷயங்களை செய்ய போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அவசரப்பட்டு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக கூட இருந்துடலாம் கடைசியாக. அதனால் பொறுத்து அமைதி காத்து 28க்கு அப்புறம் என்ன நடக்குது, ஒருவேளை கட்சி அறிவிக்கிறாரா, கொடி இதுதான் சொல்லி அறிவிக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசலாம். ஓகே சார், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. எனக்கு ஒரு இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த நேஷனல் அவார்டை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி டிபேட்டாக போன வருஷமும் கொடுத்தது வந்து தமிழை தவிர்த்து மற்றது ஹிந்தியில் வந்து ஜவானுக்கு படத்துக்காக கொடுத்தா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஹிந்தி நம்ம தமிழில் வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து டோட்டலாக எல்லாரும் வெறுக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு, இதனால பாதி பேர் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேச்சுகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாரை வெறுக்கிறாங்க? இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு இப்போ வந்து கொடி அறிவிச்சதுனால தான் வந்து அவரை வந்து அவார்டு கொடுத்ததுக்கு வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து நேர்மையாக பேசணும் அப்படின்னா தனுஷ் வந்து நல்ல நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அருமையான நடிகர், அது ஒரு நல்ல கலைஞர். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அதை உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர். ஸோ தனுஷுடைய நடிப்பு அது என்றைக்குமே நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் எப்போவுமே டாப் நடிப்பில். ஆனால் மற்ற விஷயங்கள், ஒரு இயக்குனராக நல்ல இயக்குனராக, ஒரு பாடகராக நல்ல பாடகராக, இல்லை ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப சிறந்த தயாரிப்பாளராக அப்படின்னா சிறந்த படங்கள் எடுத்தால் நம்ம அதை பாராட்டலாம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு விசாரணை, காக்கா முட்டையில் நல்ல படங்கள் அப்படி எடுக்கும்போது நம்ம பாராட்டலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம், அவர் தான் டைரக்ட் பண்ணார், அப்போ அந்த படத்துக்கு சிறந்த படம் கொடுத்தா அப்போ அவர் டைரக்ஷனையும் அங்கீகரிக்கிற மாதிரி தான் அர்த்தம், உருளை தான். அப்படின்னும் போது அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணத்தான் ஆனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அறிவிப்பு அவர் கொடுக்க போகிறாரா கொடுக்க போலையா நமக்கும் தெரியாது, உண்மையிலுமே தெரியாது. ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக தனுஷ் அரசியலுக்கு வரப்போகிறாரு, கூடிய சீக்கிரம் கொடி அறிவிக்க போகிறாரு, கூடிய சீக்கிரம் கட்சி அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. அப்படின்னும் போது இதில் வெறுப்பெல்லாம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது வந்து இந்த விருதுகள் இதன் காரணமாக கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கே தவிர அவரை நம்ம வெறுக்க வேண்டியலாம் அவசியம் கிடையாது. அவர் நல்ல நடிகர், நல்ல மனிதர். நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா, நேர்மையான அரசியல் பண்ணணும்னு நினச்சா நிச்சயமாக வந்து பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார். எனக்கே வந்து நிறைய விருதுகளை பற்றின விளக்கம்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்தீங்க. மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.